அன்பான துலாம் ராசி நேயர்களே, சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க, தராசை சின்னமாக கொண்டவங்க. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு சமநிலையை தேடிட்டு இருப்பீங்க. நான் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதுமா, என்னை சுற்றி இருக்கிறவங்களும் நிம்மதியாக இருக்கணுமே அப்படின்னு நினைக்கிற குணம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். ஆனால் அதே நல்ல குணம் சில நேரங்களில் உங்களுக்கு சுமையாகவும் மாறி இருக்கும். மற்றவங்களுடைய பிரச்சனையை தீர்க்க ஓடிக்கிட்டே உங்களுடைய பிரச்சனைகளை பல நேரம் மறந்துருப்பீங்க. மற்றவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சி உங்களுடைய மனசை பலமுறை சமாதானப்படுத்தியிருப்பீங்க. இப்போ உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, மற்றவங்களுக்காக எடுத்த முடிவுகள் எல்லாம் போதும், இனிமே எனக்காக நான் வாழணும், எனக்கான நேரம் எப்போ வரும், என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க உங்களுக்கு இந்த மாதத்தின் இறுதியிலிருந்து நல்ல நல்ல செய்திகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. புதிய வாய்ப்புகளும் வரப்போகுது. பண விஷயத்தில் ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்திருக்கும். தொழிலில் ஒரு மாற்றத்தை பற்றி யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. குடும்பத்தில் ஒருத்தருடைய நடவடிக்கை உங்களுக்கு மனக்குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தியிருக்கும். அதை விட முக்கியமாக யாரோ ஒருத்தருடைய வருகைக்காகவோ ஒரு செய்திக்காகவோ ஒரு உறவு மீண்டும் சரியாகணும் அப்படிங்கிறதுக்காகவோ ரொம்பவே மெனக்கெட்டு காத்துட்டு இருந்திருப்பீங்க. இப்படி உங்க மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு பலனை நீங்க சாதாரணமாக கேட்காதீங்க. ஏன்னா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பதில் நாளைக்கே கூட கிடைக்கலாம். உங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் தாமதமாகுது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நல்லதே நடக்காது அப்படின்னு நீங்களே முடிவு செஞ்சுக்க கூடாது. கடமையை செய், பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொல்லுவாங்க. இது நாள் வரைக்கும் நீங்க செஞ்ச அத்தனை விஷயங்களும் இனிமே தான் உங்களுக்கு பலன்களை கொடுக்க போகுது. இந்த முறை நீங்க யாரையெல்லாம் சந்தோஷப்படுத்த போறீங்க அப்படிங்கிறத விட எந்த முடிவு உங்களுடைய மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். குடும்ப உறவுகளா, பணமா, தொழிலா, காதலா, குடும்பமா, அல்லது நீண்ட நாட்களாக மனசுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய ஒரு முடிவா, எந்த விஷயத்துல உங்களுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் இனி கிடைக்க போகுது. எதிரிகளின் சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடிச்சு ஜெயிப்பதற்கான வழிமுறையும் உங்க மனசுல இருக்கக்கூடிய எல்லா சந்தேகத்திற்கும் பதில்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க. உங்களுக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 1-2-3 பாதம் இருக்கிறவங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்திரஸ்தானத்தில் ராகுவும், சத்ருஸ்தானத்தில் சனியும், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயும், தொழில் ஸ்தானத்தில் குருவும், லாபஸ்தானத்தில் கேது, சூரியன், புதன் சேர்க்கை இருக்கு. போகஸ்தானத்தில் சுக்கிரனும் இருக்கிறதால சில நாட்களுக்கு சீக்கிரமா முடிய வேண்டிய சில வேலைகள் உங்களுக்கு தாமதமாக நடக்கும். உடன் இருக்கிறவங்க மூலமாக சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கும். மற்றவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல நம்ம தலையிடாம இருக்கிறது நல்லது. இடமாற்றம், வீடு மாற்றம் மற்றும் வாகனங்களை மாற்றுறதுல உங்களுக்கு சிந்தனை அதிகமாக இருக்கும். மிக அவசியமான தேவை இருந்துச்சு அப்படின்னா இதையெல்லாம் நீங்கள் உடனே மாற்றிக்கலாம். சுபகாரியங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் உங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். புதிய நண்பர்கள் மற்றும் மனசுக்கு பிடிச்சவங்க மூலமாக மறைமுகமான ஆதரவுகள் கிடைக்கும். அனுகூலமான செய்திகள் எல்லாமே நடக்க போகுது. சிறுதூர பயணங்கள் உங்களுடைய மனசில் மாற்றத்தை உண்டாக்கும். உங்களுடைய விவாத திறமையும் பேச்சாற்றல் மூலமாக எல்லா விஷயங்களையும் ஆழமாக யோசித்து முடிவுகளை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது. செவ்வாய்க்கிழமைகளில் ராகு கால வேளையில் துர்க்கை அம்மனுக்கு தெய்வமேற்றி வழிபட்டீங்க அப்படின்னா மறைமுகமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே விலகும். இது வரைக்கும் உங்கள் குடும்ப உறவுகளுக்கு நீங்கள் பெருசாக முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்க மாட்டீங்க. எத்தனையோ கஷ்டமான சூழ்நிலைகளில் உங்களோடு எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருந்த குடும்ப உறவு சகிப்புத்தன்மையை இழந்து கடமைக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலையில் இருந்திருப்பாங்க. என்னதான் நீங்கள் குடும்ப உறவுகளை பத்திரமா பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் குடும்ப உறவுகள் கிட்ட நீங்கள் மனம் விட்டு பேசணும். 20 வயசுல இருந்தாலும் சரி, 70 வயசுல இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய மனநிலையை நீங்கள் எல்லா கட்டத்திலையும் புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து சில விஷயங்களை திருத்திக்கிட்டும் சில விஷயங்களை மாற்றிக்கிட்டும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உறவுகள் உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நிம்மதி முழுசாக கிடைக்கணும் அப்படின்னா சில இடங்களில் விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையெல்லாம் சரியாக செய்யாத காரணத்தினால தான் நிறைய பேருடைய குடும்பத்தில் கணவன் மனைவியாக இருப்பாங்க, வெளியே போவாங்க வருவாங்க, ஆனால் உண்மையான அந்யோன்யம் இருக்காது, சரியாக பேசிக்க கூட மாட்டாங்க. சமுதாயத்துக்காக போலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இதற்கு பிறகு உங்க வாழ்க்கையிலும் இதுவெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா மனம் விட்டு பேசி உங்க கூட அதிகமான நேரத்தை செலவிடணும். உங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை வர்ற மாதிரி நடந்துக்கணும். பணம், வசதி, வாய்ப்புகள் எல்லாருக்கும் தேவை அப்படின்னாலும் அதை வச்சு நிம்மதியான அழகான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. கோடீஸ்வரனா இருக்கவங்க கூட கஷ்டப்படுறதையும் ஏழைகளா இருக்கிறவங்க கூட சந்தோஷமா இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. சின்ன சின்ன விஷயங்களை கூட சரியாக பேசி முடிக்காத காரணத்தினால தான் பெரிய பெரிய பிரிதல்கள் எல்லாமே வருது. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா விவாகரத்து வரைக்கும் கூட போயிடுது.
இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு நீங்கள் மட்டுமே முழுமையான காரணம் இல்லை. உங்களை மட்டுமே குற்றம் சொல்லிட முடியாது. சில கிரகங்களுடைய பார்வை, தசா புத்தியினோட பலன்கள் காரணமாகவும் இதுவெல்லாம் நடக்கும். சில ஜோதிட சூட்சமங்களை எல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு சரியான விஷயங்களை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும். நீங்கள் விவாகரத்தை வாங்கியிருந்தா கூட 2 பேருடைய உள்ளத்திலும் தூய்மையான புரிதல் வர வரைக்கும் உண்மையாக நடந்துக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நடந்துச்சு அப்படின்னு மற்றவங்க சூழ்நிலையில் இருந்து உணர்வு பூர்வமாக நினச்சி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் மனசுக்குள்ளே மிகப்பெரிய மாற்றம் வரும். இந்த மாற்றத்தின் காரணமாக குடும்ப உறவுகள் மீண்டும் சேருவாங்க. இதுவெல்லாம் உடனே நடக்கலை அப்படின்னாலும் சில மாதங்களில் ஒன்றாக சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகள் சரியாக அமையும் போது நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே மாறும். எவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் ஒரு லட்சியத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை கெடுக்கிறதுக்கும், உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கும், உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் இங்கே நிறைய பேர் கூடவே இருந்துட்டு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்களுடைய சதிகளையும் சூழ்ச்சிகளையெல்லாம் தாண்டி இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களும் கடவுள் பக்தியும் இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச தர்ம காரியங்களும் தான் உங்களை காப்பாற்றிட்டு இருக்கு. நீங்கள் சரியான முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா அரசாங்க வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். பேங்க் வேலையோ, ஐடி கம்பெனியோ, அது தனியார் நிறுவனங்களோ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வருமானத்தோடு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு. மேலும் கணவன் மனைவிகளில் பார்த்தீங்கன்னா நல்ல அந்யோன்யம் இருக்க போகுது. இது வரைக்கும் இருந்த மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி ஒற்றுமையோட இருக்க போறாங்க. சொத்து மற்றும் பல பிரச்சனைகள் காரணமாக நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்குகள் இருக்கு அப்படின்னா கூட அதுவெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரும். அதிலும் சொத்து விஷயத்துல சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால சில தடைகளை கடந்து வரும் பொழுது உங்களுக்கு அந்த சொத்தானது நிச்சயமாக கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இடத்துல சரியான ஒத்துழைப்பு இருந்திருக்காது. முழு ஈடுபாட்டோட வேலை செய்ய முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் உடன் வேலை செய்கிறவங்க மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். சந்தோஷமாக அந்த வேலையை செய்வீங்க. வேலையில் உங்களுக்கு பண பலன்கள் ஏதாவது வராமல் இருந்துச்சுன்னா அந்த பண பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வெகு சீக்கிரத்தில் கிடைக்கும். அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்க சட்டத்திற்கு புறம்பாக எந்த ஒரு காரியத்திலையும் ஈடுபடாமல் நேர்மையாக நடந்து கொள்வது நல்லது. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய நிலையை அடைய போகிறீங்க. தொழிலில் தடைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த தடைகள் எல்லாம் விலகிறது மட்டும் இல்லாமல் புதிய கிளைகளையும் தொடங்குவீங்க. உங்களுடைய உற்பத்தி அதிகரிக்கும். தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனையும் அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதியில் எல்லாம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ அதுவெல்லாம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுடைய கனவுகளை நிஜமாக்கக்கூடிய நாட்களாக இருக்க போகுது. குடும்பத்தில் முன்னேற்றமும் பொருளாதாரமும் கிடைக்கும் பொழுது உங்களுடைய சுய ஒழுக்கத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகள், பழகக்கூடிய நபர்கள் எல்லார்கிட்டையும் எந்த ஒரு இடத்துலையும் தான் அப்படிங்கிற கர்வத்தை மட்டும் நீங்கள் வச்சுக்க கூடாது. மற்றவர்களை குறையாக பேசுகிறதோ, மட்டம் தட்டி பேசுகிறதோ, அதை காயப்படுத்துகிற மாதிரி பொது இடங்களில் பேசிடக்கூடாது. நீங்களும் சரி, உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சரி, எப்பவுமே பாசிட்டிவான எண்ணங்களில் இருக்கணும். அப்படின்னா எதிர்காலத்திற்கான நல்ல திட்டமிடுதல் எப்பவுமே அவசியம். அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போதும் எதிர்காலத்தில் இது எனக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறதும் அவசியம். இதை நீங்கள் சரியாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பெரியவர்களுடைய உதவி கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். பொருளாதார ரீதியாக நலிவடைந்த நிறுவனங்கள் மீண்டும் முன்னேற போகுது. மேலும் மேலும் உங்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உங்களுடைய புதிய சிந்தனைகள் மற்றும் நேர்மறையான எண்ணங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்க போகுது. கடந்த காலகட்டங்களில் திருமணம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளும் சிக்கலுமாக இருந்திருக்கும். அதிலும் ஜாதகம் சரியில்லை, சொந்த வீடு இல்லை, வசதி இல்லை, பெற்றோர்கள் சரியில்லை, அரசு வேலையாக இருக்கணும், இந்த மாதிரி எத்தனையோ காரணங்களை எல்லாம் சொல்லி உங்களுக்கான திருமணம் தடைகள் ஏற்பட்டிருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்களாலையும் நண்பர்களாலையுமே திருமணங்கள் எல்லாமே நின்று போயிருக்கும். இந்த மாதிரி இடத்துல உங்களால் எந்தெந்த விஷயத்தையெல்லாம் சரி செய்ய முடியுமோ அதையெல்லாம் சரி செஞ்சுட்டு குரு பெயர்ச்சிக்கு பிறகு நீங்கள் திருமண முயற்சிகளில் ஈடுபட்டீங்கன்னா உங்களுடைய மனதுக்கு பிடித்த மாதிரியான நல்ல வரன் அமையும். குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை அழகாக இருப்பாங்க. கை நிறைய சம்பாதிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதே நேரத்தில் வாழ்க்கை துணையை இழந்துட்டு இரண்டாவது திருமணம் பற்றி யோசிக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துணை, அவங்களுடைய பழக்க வழக்கம், 2 பேருக்கும் கருத்தொற்றுமை இருக்கா, மன பொருத்தம் இருக்கா மற்றும் தேவைப்பட்டால் உங்களுடைய ஜாதகத்தை கூட ஒரு முறை நீங்கள் சரி பார்த்துக்கிட்டு
இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல வாழ்க்கை துணை அமையும். மற்றவங்க பொறாமப்படக்கூடிய அளவுக்கு நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவீங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் எப்பவும் போல் உங்கள் கடமையை செஞ்சுட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு வாங்க. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய உறவு யார் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். சிலருக்கு காதலா, சிலருக்கு திருமணமா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் வாழ்க்கையில் உறவு அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் மட்டும் இல்லை. சிலருக்கு பல வருடங்களாக பேசாமல் இருந்த ஒரு சொந்தம் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நண்பர் சரியான நேரத்தில் தைரியம் கொடுத்து உதவியில் செய்வாங்க. சிலருக்கு வேலை மற்றும் தொழிலில் ஒரு முக்கியமான நபர் அறிமுகமாகி அவருடைய தொழிலுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நபராக மாறப்போகிறாரு. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வரன் அல்லது வாழ்க்கை துணையை பற்றிய அறிகுறியாக கூட இருக்கலாம். ஏற்கனவே திருமணமானவங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் குறைஞ்சு மீண்டும் நெருக்கம் உருவாகக்கூடிய காலமாகவும் இருக்கும். குடும்பத்தில் பிரிஞ்சிருந்த ஒருவர் மீண்டும் இணைவதும் கூட இருக்கலாம். இதில் முக்கியமாக நீங்கள் எந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா உறவுகளும் நம்மக்கிட்ட நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல. சிலர் நம்ம வாழ்க்கையில் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வருவாங்க. சிலர் நம்ம கூட பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய ஒரு பயணியை போல வருவாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஆசானாகவும் இருப்பாங்க. அதனால் புதிய நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது எந்தவித எதிர்பார்ப்புகளையும் அவங்க மேலே சுமத்தாமல் எப்பவும் போல் உங்களுடைய இயல்பான குணத்தில் நீங்கள் இருங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அணுகுமுறை ரொம்பவே முக்கியம். யாராவது என்னை தேடி வரட்டும் அப்படின்னு காத்திருக்கிறத விட நீங்களும் நல்ல ஒரு உறவுகளாக இருக்க தயாராக இருக்கணும். ஒரு சின்ன ஃபோன் கால் அல்லது ஒரு சந்திப்பு, ஒரு சின்ன பேச்சுவார்த்தை கூட உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை ஆரம்பிக்க காரணமாக இருக்கலாம். அதனால் பலன்களில் சொல்லக்கூடிய உறவு அப்படிங்கிறது ஒரே மாதிரியான பலன் இல்லை. உங்களுடைய வயது, குடும்ப நிலை, வேலை, திருமண வாழ்க்கை எல்லாத்தையும் பொறுத்து உங்களுக்கான பலன்கள் மாறுபடும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை தடவை விழுந்தீங்க அப்படிங்கிற கணக்கு உங்களுக்கே தெரியாது. ஆனால் ஒவ்வொரு முறையும் எழுந்து நின்னீங்க. அதனால தான் இந்த வாழ்க்கையை இன்னமும் உங்களால் வாழ முடியுது. ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்லது நடந்துடாதா அப்படின்னு போராடிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, மற்றவங்க ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும் சந்திப்பாங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரே நேரத்தில் பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, தொழில் செய்யக்கூடிய இடத்துல குடைச்சல், மன அழுத்தம், உடல் சோர்வு இது எல்லாமே சேர்ந்து வரும். சில நேரங்களில் வாழ்க்கை உங்களை முழுசாக நிம்மதியாக வாழ விடாமல் தடுத்து நிறுத்துகிற மாதிரி கூட தோணியிருக்கும். நான் யாருக்கு என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு தனியாக உட்காந்து அழுத நாட்களும் இருக்குது. நம்மளுடைய கண்ணீரை யாராவது துடைக்க மாட்டாங்களா, யாராவது ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிய இரவுகளும் இருக்குது. யாராவது என்னோட கஷ்டத்தை உணர்ந்து எனக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ரொம்ப நேரமாக ஃபோனை பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. இந்த வலியை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த அமைதியான அழுகையின் சத்தம் கேட்கும். பல நேரங்களில் நீங்கள் கோபப்பட்டிருப்பீங்க. அந்த கோபம் கூட நியாயமான காரணத்துக்காகத்தான் இருக்கும். உங்களுடைய அன்பின் வெளிப்பாடாக தான் இருக்கும். நீங்கள் 1000 நல்ல விஷயம் செஞ்சுருப்பீங்க, அதையெல்லாம் மறந்துருப்பாங்க. ஏதோ ஒரு இடத்துல அவங்க நல்லதுக்காக ஒரு விஷயத்தை கண்டிச்சிருப்பீங்க, அதை தப்பாக பேசுவாங்க. அதனாலேயே பல நேரங்களில் அமைதியாக இருந்திருப்பீங்க. அதனாலேயே பல நேரங்களில் நான் பேசினா யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு அமைதியாக இருந்திருப்பீங்க. நீங்கள் சிரிக்கிற சிரிப்புக்கு பின்னாடி எவ்வளவு கண்ணீர் இருக்குது அப்படிங்கிறத யாருமே தெரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்கள் முழுசாக நம்பினவங்களே உங்களை தாயப்படுத்தி பார்க்கும்போது இதுக்கும் மேலேயும் நான் யாருக்காக வாழ போகிறேன் அப்படின்னு கூட உங்களுக்கு தோணியிருக்கும். எதிர்மறையான எண்ணங்கள் மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்துருக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் எப்பவுமே புரிஞ்சுக்கணும். நீங்கள் உண்மையை பேசுனதுனால தான் கெட்டவங்க ஆகிட்டீங்க. உங்களுக்கு மற்றவங்களை போல ஏமாற்ற தெரியல. அதனால தான் பல தடவையும் ஏமாந்துட்டீங்க. இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும் தான் நீங்கள் நினைக்கிறீங்க. அதனால தான் உங்கள் மனசில் அதிக அளவு காயங்கள் இருக்குது. உங்களுக்கு பெருசாக ஆசைகள் எதுவும் இருக்காது. குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கணும், குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும், அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், கடன் இல்லாமல் வாழணும். இதுதான் உங்களுடைய பெரிய ஆசையாக இருந்திருக்கும். ஒரு காலத்தில் 10,000 ரூபாய் சம்பாதிச்சப்போ கூட நிம்மதி இருந்துச்சு. ஆனால் இப்போ 30,000 40,000 சம்பாதிச்சாலும் இன்னும் பத்தலையே அப்படிங்கிற கவலையான நிலையில் தான் இருப்பீங்க. மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சம்பளம் எங்கே போகுதுன்னு கணக்கு போடுற மாதிரியான வாழ்க்கை இருக்குது. இவ்வளவு சூழ்நிலைகளை தெரிஞ்சும் உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே இதையெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் மட்டுமே இதையெல்லாம் மனசில் மிகப்பெரிய பாரத்தை தூக்கி சுமந்துட்டுருக்கீங்க. ஆனால் இந்த விஷயங்களை எல்லாம் ஒரு நாள் கூட நீங்கள் வெளியே சொன்னது கிடையாது.
நீங்கள் மட்டும் உங்களுடைய தைரியத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா குடும்பமே உடஞ்சு போயிடும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் வலிகளை எல்லாம் மறைச்சிட்டு சிரிக்க கற்றுக்கிட்டீங்க. கண்ணீரை மறைச்சு வேலை செய்ய கற்றுக்கிட்டீங்க. உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லி வாழ பழகிட்டீங்க. ஒரு விஷயத்தை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளவு நீண்ட இரவாக இருந்தாலும் நிச்சயமாக ஒரு விடியல் வரும். எவ்வளவு பெரிய புயலாக இருந்தாலும் ஒரு நாள் அமைதி வரும். அது மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் நல்ல காலம் கதவை தட்ட ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் இழந்த பணத்தை திரும்ப பெற போகிறீங்க. இழந்த நிம்மதியும் திரும்ப கிடைக்க போகுது. உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் எதிரிகளும் உங்களை எத்தனை முறை தோற்கடித்து வீழ்த்திடலாம் அப்படின்னு நினச்சாலும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் எழுந்து நின்று ஜெயிச்சு கட்டுவீங்க. அதுதான் உங்களுடைய உண்மையான பலம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. கடவுளை பொறுத்த வரைக்கும் அதிகமாக சோதிக்கக்கூடிய மனுஷங்களுக்கு சாதாரண வாழ்க்கையை கொடுக்க மாட்டாங்க. அவங்க அனுபவித்த கண்ணீருக்கு சமமான சந்தோஷத்தையும் ஒரு நாள் நிச்சயமாக கொடுப்பாரு. அந்த நாள் உங்களுக்கு வெகு தூரத்தில் இல்லை. நீங்கள் அனுபவித்த அத்தனைகளுக்கும் இன்னும் 3 மாதங்களுக்குள்ள சிறப்பான பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்களோட குலதெய்வமும் கிரக நிலைகளும் உங்களுக்கு துணையாக இருக்கு. இப்போ நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் எதிர்காலத்தில் உங்களை வாழ்க்கையின் உச்சத்தில் கொண்டு போய் வைக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எப்பவுமே நினைவு வச்சுக்கணும். உங்களை சுற்றி நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாமே சுற்றி நடந்து வந்தாலும் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துட்டு நீங்கள் முன்னேற்ற பாதையில் போயிட்டே இருங்க. உங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கு உங்களுக்கு நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.